வெல்கம் டு பிரபு மேத்ஸ். எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேன்னு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எப்படி சார் அப்படின்னா இன்றைக்கி செகண்ட் ஸ்லைடிங் நடக்க போகுது. ஸ்லைடிங் ப்ராசஸில் ஸ்லைடிங் யார் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டீங்களோ அப்ளை பண்ணிட்டு வந்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி வேறு காலேஜ் வந்து அலாட் ஆக போகுது. அதுக்கான டேட்டு ப்ளஸ்ஸு நியூவாக வேகன்சி இருக்கிற சீட்ஸுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறாங்க, இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட்டும் நடக்க போகுது. சரியா? இப்போ எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கேட்டுட்ருக்கிறது, சார் சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும், எங்களுக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸ்லைடிங் ப்ராசஸோட ரிசல்ட் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்லைடிங் ப்ராசஸோட ரிசல்ட் உங்களுக்கு ஈவினிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி சீட் அலாட்மெண்ட்டுக்கு யார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரணும், இன்றைக்கி யாருக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆகுதுன்னா அவங்க எல்லோரும் யார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 22ஆம் வரணும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் பிடிஎஃப் கொடுப்பாங்க. சார் இது எப்படி சார் சொல்கிறீங்க, மார்னிங் வந்து நீங்கள் இன்னும் இதை பற்றின அப்டேட் எதுவுமே வந்து TNAU கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த தம்ப்நெயிலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் இப்போ நான் இங்கே தம்ப்நெயிலில் போயிட்டுருக்கிற யூஜி அட்மிஷன் 2021-2022 நோட்டிஃபிகேஷன் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2 இது வந்து நியூ பிளிங்கில் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக சைடில் ஒரு நியூன்னு ஒரு ஆப்ஷன் வந்து பிளிங்க் ஆகிட்ருக்கும். சரியா? இது வந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் இருந்தது. இப்போது அது ரிமூவ் ஆகிருக்கு. ஜஸ்ட் நோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ அது ரிமூவ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நியூ லிஸ்ட்டை உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ண போகிறாங்க. இன்னும் நியூ லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி மார்னிங்கோ ஆஃப்டர்நூனோ. இது சார் இந்த நியூவாக சீட் அலாட்மெண்ட் இன்றைக்கி ஹை கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகுன்னு சொல்கிறீங்க. ஸோ அது எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் கிடையாது, நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிகிட்டே இருங்க. சரியா? உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போவீங்களா, அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா இந்த நாட் அலாட்டட்னு ப்ளேஸில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருந்ததுன்னா அலாட்டட்னு வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே மேக்ஸிமம் இந்த ஹை லெவல் கட் ஆஃப் இருக்கிற எல்லாருக்கும் வேக்கன்சி ஸ்டேட்டஸை பொறுத்து, தெளிவாக சொல்கிறோம், வேக்கன்சி ஸ்டேட்டஸை பொறுத்து ஸ்லைடிங் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் கட்டாயமாக உங்களுக்கான சீட்ஸ் கட்டாயமாக அலாட் ஆகும். சரிங்களா? எந்த பேசிஸில் உங்களோட ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களோட கட் ஆஃப், தென் நெக்ஸ்ட் ஒன் ரிசர்வேஷன், கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன். ஸோ இதில் தான் உங்களுக்கு சீட்டு வந்து அலாட்மெண்ட் ஆகும். சரிங்களா? அந்த சீட்டு வந்து அலாட் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி உங்களோட அந்த பேஜில், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்டட்னு வரும். சரிங்களா? ஸோ அது வந்துருச்சுன்னா ஓகே, நீங்கள் இன்றைக்கி வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க அப்பப்போ. ஸோ சீட் அலாட்டட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ இன்றைக்கி சீட் அலாட் ஆகிற எல்லாருக்கும் 22ஆம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. சரியா? 22ஆம் சிவி இருக்குது. அன்றைக்கி நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஸ்லைடிங்கில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்குது, சார் எங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டில் அலாட் ஆன அதே காலேஜ் தான் சார் வந்ததுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி உங்களுக்கு மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வேகன்சி வந்து நிறைய காலேஜஸில் ஆகியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ்லேயே, அதாவது அஃபிலியேட்டட் காலேஜ்லேயே நிறைய வேகன்சி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கட்டாயமாக இன்றைக்கி சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அஸ் பர் யுவர் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ், இங்கே கொடுத்துட்ட கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் இன்றைக்கி 2 விஷயம். ஒன்று ஸ்லைடிங் 2 அப்ளை பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஸ்லைடிங் 1 ப்ளஸ் லாஸ்ட்டாக நியூவாக சீட் அலாட் ஆனவங்க ஸ்லைடிங் அப்ளை பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கான ஸ்லைடிங் ப்ராசஸ் நடக்க போகுது. நியூவாக சீட்டும் அலாட் ஆக போகுது. சரிங்களா? சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனல் கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். Thank you.